நம சிவாய. தென்னாடு சிவனையை போற்றி, எந்நாட்டோர் இறைவா போற்றி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளாச்சு நம்ம வீடியோ போட்டு. ஆடி அமாவாசை முன்னிட்டு இப்போது நம்ம இருக்கிறது வந்து புட்லூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் தான் இருக்கிறோம். பாருங்கள், இந்த கோயிலோட ஆர்ச்சி எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க பாருங்கள். அந்த புட்லூர் அம்மன் படுத்துக்கிட்டு இருக்க மாதிரி என் அப்பன் சிவபெருமான் வந்து அவங்களுக்கு அருள் புரிகிற மாதிரி வச்சுருக்காங்க. பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஆடி அமாவாசை முன்னிட்டு நாங்கள் போனப்போ செம்ம கூட்டம் மக்களே, சரியான கூட்டம். நானே வந்து ஒரு மணி நேரமாக நின்று தரிசித்து தான் சாமியை தரிசனம் பண்ணிட்டு வந்தேன் நான். பாருங்கள், ரொம்ப நாள் கழிச்சு நம்மளும் லாங் வீடியோ போட்டுருக்கோம். அதே போல் வந்து நீங்கள் வீடியோஸ் பார்க்குறீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, நம்ம சாஸ்தா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், இந்த மாதிரி அடுத்தடுத்த ஒரு கோயில்களில் போய் வீடியோ எடுத்து போடணும்னு சொல்லி. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த முருகர் சிலை, அம்மன் சிலை, இந்த கோவிலோட இது பாருங்கள். கூட்டத்தை மட்டும் பாருங்கள், செம்ம கூட்டம் மக்களே, சரியான கூட்டம். இந்த ஆடி அமாவாசை நின்றுட்டு போனால் 20 ரூபா டிக்கெட்டு, 50 ரூபா டிக்கெட்டு, அப்புறம் வந்து பொது தரிசனம், இது எல்லா பக்கமும் கூட்டம், சரியான கூட்டம் மக்களே. இது வந்து 20 ரூபா நினைக்கிறேன், 20 ரூபா இது செம்ம கூட்டம். ஐயோ சரியான கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நான் போயிட்டு நூடுல்ஸ் ஆகிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கோயில் நிர்வாகம் தான் முடிவு எடுக்கணும். இது வந்து சரியான ஒரு நிர்வாகம் கிடையாது. 50 ரூபா வரவங்களுக்கு இதுவும், பொதுமக்களுக்கும் பொது தரிசனம் வரவங்களுக்கும் ஒரு மாதிரியும், 20 ரூபாவில் வரவங்களுக்கு ஒரு மாதிரியும் கொடுக்குறாங்க. பாருங்கள், ஐயப்பன் சிலைலாம் வரைஞ்சி வச்சுருக்காங்க. இன்னும் உள்ளே பாருங்கள், அந்த அம்மன் சிலை. சிற்பங்கள்லாம் அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கோவில் நிர்வாகம் தான் வந்து சரியில்லை. இது என்னோடய அண்ணன் பொண்ணு, என் பொண்ணு தான் அது. பாருங்கள், ரொம்ப ஒஸ்ட் நிர்வாகம். வந்து ஒரு சரியான ரெஸ்பான்ஸு கிடையாது. நம்ம எதாவது போய் கேட்டோன்னா அதுக்கு எதாவது ஏடாகணும் சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது முடிஞ்சதுக்கப்புறம் சித்துக்காடு சிவன் கோயிலுக்கு வந்தோம் மக்களே. நாங்கள் வந்து புட்லூர் அம்மனை தரிசிச்சுட்டு நாங்கள் வந்து சித்துக்காடு சிவன் கோயிலை வந்து பார்த்துருக்கோம். அப்போ தரிசனம் பண்ணிவிட்டு சிவபெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு வந்திருக்கோம். அந்த சித்துக்காடு சிவன் கோயில் வந்து நம்ம தனி வீடியோவை போட்டிருக்கோம், அது பாருங்கள். நான் லிங்க்கு வந்து இதில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பாருங்கள். நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் வந்து யாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், நம்ம சாஸ்தா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து எனக்கும் வந்து ஒரு வீடியோ எடுத்து போடுறப்போ நமக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்குங்க. சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லி நானும் ஒரு வீடியோ எடுத்து போகிறது எனக்கும் இதுவாக இருக்கும். 97% வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், கொஞ்சம் நல்லாயிருக்கும் கோயில் உங்களுக்கு. இந்த கோயிலோட தூண்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது தனி வீடியோவே நான் போட்டிருப்பேன், இதோட வரலாறு என்ன ஏதுன்றது. இதை நான் பின் பண்ணி வைக்கிறேன், நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பாருங்கள், இந்த கோயிலோட உள்பிரகாரம் வந்து எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். மறக்காமல் நம்மளோட சாஸ்தா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும் மற்றும் கமெண்ட் பண்ணவும். ஒவ்வொரு வீடியோவும் நாங்கள் எடுத்து போகிற போதெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்த மக்களை எடுத்து போகிறேன் நான். பாருங்கள், உங்களுக்காண்டி தான், அதுவும் உங்களுக்காண்டி தான் நான் வந்து போக முடியாத அம்மாக்கள் நிறைய பேர் இருப்பீங்க, வயசானவங்க நிறைய பேர் இருக்கீங்க, போக முடியாதவங்க, நடக்க முடியாதவங்களாம் இருப்பீங்க. அந்த மாதிரி ஆட்கள் வந்து நம்மளோட சாஸ்தா யூடியூப் சேனலை பார்த்து நீங்கள் சிவபெருமானை வணங்கிட்டு, அம்மன் புட்லூர் அம்மனையும் வணங்கிட்டு நீங்கள் இது பண்ணலாம். அதுக்காக நம்மளும் வந்து ஒவ்வொரு வீடியோவும் நம்ம எடுத்து போடுறோம், கஷ்டப்பட்டு எடுத்து போடுறோம். பாருங்கள், வீடியோ பிடித்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சாஸ்தா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா வந்து அதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கும் வந்து மோட்டிவேஷனாக இருக்கும் எனக்கு. ஏன் அதே திருப்பி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றதுக்காக தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். பாருங்கள்,
இந்த வீடியோ நான் எடிட் பண்ணுற டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நைட்டு 11:30 மணிலேருந்து 12 மணி ஆகிடுச்சு. இந்த வீடியோ எடிட் பண்ணி நான் போகிறதுக்கு நான் காலையில் போஸ்ட் பண்ணணுமேன்றதுக்காக நான் எடிட் பண்ணி இந்த டைம் வரைக்கும் எடிட் பண்ணி போட்டுட்ருக்கேன். பாருங்கள், கோயிலோட உள்பிரகாரம் கொடி கம்பம். இது வந்து என் பசங்க தான், இது என்னோடய ஃபேமிலி தான் நிற்கிறது அங்கே. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் சொல்லுவாங்க. அந்த கோபுர தரிசனம் பாருங்கள். இந்த நந்தியின் பகவான் சிவபெருமான உள்ளே இருக்கிற நெல்லையப்பரை வணங்கினோம்னா நம்ம நந்தியப்பனை வணங்கிட்டு தான் நம்ம அவர்கிட்ட உத்தரவு கிட்ட தான் நம்ம உள்ளே போக முடியும். பாருங்கள், இந்த கோவிலோட தலை வரலாறு என்னன்றது நான் வந்து சித்துக்காட் சிவன் கோயில்னு தனியாகவே இருக்கும். அதை நான் உங்களுக்கு பின் பண்ணுறேன், அதை பாருங்கள். இது கோயில் உள்ளே பாருங்கள், விநாயகர் பாருங்கள் விநாயகர். அப்புறம் உற்சவ மூர்த்திகள்லாம் தனித்தனியாக இருப்பாங்க. முருகர் இருப்பார். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நேற்று ஆடி அமாவாசை முன்னிட்டு நாங்கள் வந்து புட்லூருக்கு போயிட்டு சித்துக்காட் சிவன் கோயிலில் வணங்கிட்டு எல்லாமே முடிச்சுட்டு பாருங்கள். இது வந்து கோவில் வெளியில் இருக்கிற நாகத்தம்மன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும் மற்றும் கமெண்ட் பண்ணவும் மறக்காமல் சாஸ்தா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சைடில் வரும் ஒரு பெல் பட்டன் வரும். அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட வீடியோஸ் வந்து ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சாஸ்தா யூடியூப் சேனலில் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும் மற்றும் கமெண்ட் பண்ணவும். வேறு ஏதாவது வீடியோஸும் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு கோயில் சொன்னீங்கன்னா நம்மளும் அந்த கோயிலில் போய் வீடியோ எடுக்கிறதுக்கு எங்களுக்கும் இதுவாக இருக்கும். ஓ நம சிவாய. தென்னாடு சிவனை போற்றி, என் நாட்டோருக்கு இறைவா போற்றி. பாருங்கள்,